ஜெம் மருத்துவமனை சார்பில் பெண்களுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான். கோவை ராமநாதபுரம் பகுதியில் இயங்கி வரும் ஜெம் மருத்துவமனையின் ஒரு பிரிவான ஜெம் கேன்சர் சென்டர் ஜெம் அறக்கட்டளையின் இணைந்து பெண்களுக்கான புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி 2026க்கான 3வது பகுதியாக ஜெம் மருத்துவமனையின் தலைவர் பழனிவேலு தலைமையில் மருத்துவர்கள் பிரவீன்ராஜ், சிவசங்கரன், ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலையில் மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நகர காவல்துறை ஆணையர் என் கண்ணன், தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு தடகள சங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு கோயம்புத்தூர் தடகள சங்கத்துடன் இணைந்து நடைபெற்றது. இந்த மாரத்தான் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 21 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளில் நடைபெற்றது. இந்த மாரத்தானில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என ஆர்வமுடன் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2,000 முதல் 13,000 வரை ரொக்கப் பரிசு வழங்கப்பட்டன. 3 கிலோமீட்டர் போட்டியானது புளியகுளம் கார்மல் கார்டன் நிர்மலா கல்லூரி வழியாகவும், 5 கிலோமீட்டர் போட்டியானது ரேஸ்கோர்ஸ் வழியாகவும், 10 கிலோமீட்டர் போட்டி திருச்சி ரோடு வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபம் வழியாகவும் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. ஜெம் மருத்துவமனை கடந்த 25 ஆண்டுகளாக இலவச மருத்துவ முகாம்கள், மாணவர்களுக்கான கல்வி உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான புற்றுநோய் சிகிச்சைகள் என சமுதாயத்திற்கு சேவை செய்து வருகிறது. பல நோயாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சைகள் மற்றும் உயிர்காக்கும் புற்றுநோய் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த மாரத்தான் மூலம் திரட்டப்படும் நிதியும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்படும் விழிப்புணர்வும் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதால் இந்த உன்னதமான பணியை தொடர்ந்து நடத்த முடிகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும். இதில் மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.